Taste the Daily. மறைந்த தமிழக தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் சாஹிபுவின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். தமிழக முஸ்லிம் சமூகத்திற்கு அதிமுக எப்போது துணை நிற்கும் என்ற உறுதியையும் மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் சமூக சகோதரத்துவத்திற்கான தொடர் ஆதரவையும் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. கோவை மாவட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய தலைமை கழக நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி உறுதி. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 12 குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் அரங்கேறிய அவலம். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு அளிக்க திராணி இல்லாத இந்த கையாலாகாத அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் உட்பட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் துறை அமைச்சரும் குழந்தை திருமணங்களை தடுக்க தவறியது ஸ்டாலின் மாடலின் தோல்வியை மீண்டும் நிரூபித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆவின் பாலக உரிமையாளரான முதியவரை அடித்து உதைத்த பொதுமக்கள். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை தடுக்க முடியாமல் ஏவல் துறை ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். ஈரோட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து சிறுமிக்கு சமூக வலைதளத்தில் அனுப்பிய இளைஞர் மீது போக்சோ வழக்கிற்கு புதிய சட்டம் என விளம்பரப்படுத்தி கொண்ட ஸ்டாலின் அரசு அதை நடைமுறைப்படுத்தாமல் ஊட்டியில் போட்டோ ஷூட் எடுப்பதும் தெருவில் கைதட்டி நடனம் பார்ப்பதும் வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் 42 வயது பெண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வீடியோ அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையிலும் கூட கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து ஏவல் துறை விழித்துக் கொள்ளவில்லை என மக்கள் கோபம். சென்னை அண்ணா நகர் அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த 19 வயது கல்லூரி மாணவியிடம் இளைஞர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அவலம். அலங்கோல ஆட்சியில் பெண்கள், குழந்தைகள் சாலையில் நடக்கக்கூட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதற்கு ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டுமென மக்கள் கடும் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர் கதையாகி வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கல்லூரி மாணவியுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டிய உதவி பேராசிரியர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சப்படும் நிலையை உருவாக்கிவிட்ட அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் பகுதியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகும் கூட போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டில் 2.5 அடி உயர கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வேலைவாய்ப்பு இல்லாததால் கஞ்சா செடி வளர்ப்பு, போதைப் பொருட்கள் விற்பனையில் இளம் தலைமுறையினர் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக பெற்றோர் வேதனை. நாமக்கல் மாவட்டத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களிடம் இருந்து 40 போதை மாத்திரைகள் பறிமுதல்.
போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீடியோ வெளியிட்டு விளம்பரம் தேடும் ஸ்டாலின் போதைப்பொருள் மாஃபியாக்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்து இளைஞர்களை பாதுகாக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சா சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து ஏவல்துறை விழித்துக் கொள்ளாததால் குக் கிராமங்களிடம் கூட கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையில் சமூக விரோதிகள் துணிந்தே ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் ஜங்ஷன் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த 760 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் விதவிதமான போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே 2 கிலோ 450 கிராம் கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 600 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் 4 கோடி மதிப்புள்ள 3520 கிலோ கஞ்சா, 250 கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கு இந்த போதைப் பொருள் எரிப்பே சாட்சி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காரில் கடத்தப்பட்ட 2200 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூலிப்பு போன்ற அறமற்ற செயல்களில் ஏவல்துறை குறியாக இருப்பதால் சமூக விரோத செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் ஊழியரை மர்ம கும்பல் கத்தியால் தாக்கி 2,80,000 ரூபாய் கொள்ளையடித்து சென்ற கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் தங்களையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியதை உண்மையாக்குவதைப் போல டாஸ்மாக் பணியாளர் மீது தாக்குதல் நடந்துள்ளதாக விமர்சனம். ராமநாதபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனை அமோகம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் தாலி உட்பட 5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. திருச்சியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் 25 பவுன் தங்க நகை திருடப்பட்டதால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் அலட்சியம் காட்டி வருவதால் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசக்குடியில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டை தடை செய்யாமல் ஸ்டாலினின் மாடல் அரசு பல்வேறு குடும்பங்களை சீரழித்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கைதானவர்களிடம் 18 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு இந்த சம்பவமே சான்று. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மானை வேட்டையாடி தலைமறைவாக இருந்த குற்றவாளியை 4 மாதமாக தேடிய விடியா திமுக அரசின் வனத்துறை.
வனவிலங்குகளை வேட்டையாடும் கும்பலின் அடாவடியை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறை திணறி வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. மதுரையே திக்குமுக்காடும் என எதிர்பார்த்த திமுகவினருக்கு ஷாக் கொடுத்த மக்கள். காற்றாடிய சாலையில் போட்டோ ஷூட்டிற்காக ரோடு ஷோ நடத்திய ஸ்டாலின். மதுரையில் ஸ்டாலினிடம் மனு கொடுப்பதற்காக காத்திருந்த சீர் மரபினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீட்டிலேயே சிறை வைப்பு. வாய் கிளிய சமூக நீதி பற்றி பேசும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருப்பூர் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் நிலையில் ஸ்டாலின் மக்கள் மீது அக்கறையின்றி ரோடு ஷோ நடத்தும் அவலம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே வெறிநாய் கடித்து 8 பேர் காயம். மாவட்ட மற்றும் நகராட்சி நிர்வாகத்தில் புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற போர்வையில் பள்ளி செல்ல வேண்டிய மாணவ மாணவிகளின் தலை முதல் கால் வரை குப்பைகளை கொட்டி விளம்பரப்படுத்திய சென்னை மாநகராட்சி. சமத்துவம் சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு தங்கள் விளம்பர மோகத்திற்கு எதிர்கால தூண்களான பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தியதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 27 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 148ஆக உயர்வு. கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய பிரியாணி புகழ் அமைச்சர் வெளிநாட்டில் உல்லாசமாக இருப்பது ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொரோனா பாதிப்பால் 25 வயது இளைஞர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர வீடியோ ஷூட்டுகளை விடுத்து முதலமைச்சரும் துறை அமைச்சரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை முடுக்கிவிட மக்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3395ஆக உயர்வு. 4 மாநிலங்களில் தலா ஒருவர் என 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னை மாநகரில் விபத்து பகுதிகள் குறித்து மாநகராட்சிக்கு கடிதம் எழுதுமாறு காவல்துறைக்கு கூடுதல் கமிஷனர் அறிவுறுத்தல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் விபத்து பகுதிகள் குறித்து காவல்துறை மாநகராட்சி இடையே ஒத்துழைப்பு இல்லாதது வெட்ட வெளிச்சமான அவலம். அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் குறைவு பற்றிய ஏசர் அறிக்கையை எதிர்த்து பெரும் சவால் விட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்போது சத்தமில்லாமல் ஒரு சிறப்பு குழு அமைத்து மக்களின் கண்களில் மண்ணை தூவ முயல்வதாக குற்றச்சாட்டு. கல்வியை மேம்படுத்துவதற்கு உண்மையான நடவடிக்கைகளை எடுக்காமல் குழு அமைத்து கண்கட்டி வித்தை காட்டி ஏமாற்றும் மலிவான நாடகமே இது என மக்கள் விமர்சனம். தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா, கணிக்கப்பட்டது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிளைமட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த 4 மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழை அளவு 33 சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 110 விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலம். தனியார் வியாபாரிகளிடம் நெல் விற்பனை செய்திருந்தால் கூட ஏதாவது கிடைத்திருக்கும். இந்த அரசை நம்பியதால் நெல் விளைவிக்க செய்த செலவு கூட தங்களுக்கு மிஞ்சாது என விவசாயிகள் வேதனை.
தமிழகத்தில் திரைப்படங்களுக்கு வசூலிக்கப்படும் உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரியை 8% இருந்து 4% குறைத்த ஸ்டாலின் அரசு. சொத்து வரி, மின்கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், பால் விலை என அனைத்தையும் உயர்த்தி பாமர மக்கள் தலையில் சுமையை ஏற்றிய விளம்பரமாடல் திமுக அரசு தங்கள் குடும்பம் வளம் கொளிக்கும் துறையில் மட்டும் வரி குறைப்பு செய்து விளம்பரம் தேடுவதற்கு மக்கள் கடும் கண்டனம். மதுரை பந்தல்குடி பகுதியில் ஸ்டாலின் வருகையின் போது தூர்வாரப்படாமல் சீரழிந்து கிடக்கும் கால்வாய் அவரது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கால்வாயை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகாரிகள் திரைச்சீலை போட்டு மூடி வைத்த அவலம். கால்வாய் பிரச்சனையை தீர்க்காமல் தற்காலிக திரைச்சீலைகளால் ஆட்சியின் அவலத்தை மறைக்க முயல்வது விளம்பரமாடல் ஆட்சியின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக மக்கள் கடும் விமர்சனம். விருத்தாச்சலத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஊமங்கலம் கிராமம் அருகே மேம்பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்து. திடீர் நெஞ்சுவலியால் ஓட்டுநர் மயக்கமடைந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் படுகாயம். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி வாரசந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ஆடு ஒன்று 10,000 முதல் 25,000 வரை விற்பனையாவதால் ஆடு வளர்ப்பாளர்கள் மகிழ்ச்சி.